சிவில் ஜட்ஜ்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு மெயின்ஸ்ல 4 பேப்பர்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த ப்ரிலிம்ஸ்க்கு இது யூஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தனிப்பட்ட விதத்துல யூஸ் ஆகாது. ஆனா ப்ரிலிம்ஸ் டைம்ல இருந்தே நம்ம படிச்சுட்டு இருந்தோம்னா தான் நம்மளால மெயின்ஸ் டைம்ல அதை அட்டனே பண்ண முடியும். பிகாஸ் நமக்கு ப்ரிப்பேர் பண்ண டைம் இருக்கு. இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐ ஷோ தட் லேட்டர். இப்போ வந்து இந்த கிளாஸோட ஓவர் வியூ இன்னைக்கு என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னா எதனால இந்த பேப்பர் இம்பார்ட்டன்ட், அதை கத்துக்கணும் இல்ல அந்த பேப்பருக்கு நம்ம கான்பிடென்ட்டா போய் அப்பியர் ஆகணும்னா என்ன ப்ரீ ரிக்விசைட்ஸ், அதாவது முன்கூட்டியே நமக்கு தேவையான விஷயங்கள் என்ன, தேவையான பொருட்கள் இன்கிரீடியன்ஸ் போடுவோம்ல அந்த மாதிரி. அப்புறம் ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ், தென் சோர்சஸ் எங்க போய் நீங்க அதை படிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ எதுக்காக ஒரு விஷயத்தோட இம்பார்ட்டன்ஸை தெரிஞ்சுக்கிட்டு உள்ள போகணும்? எடுத்தோடனே கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமே, ஓகே இதை நோட் பண்ணிக்கோங்க, இதோட மீனிங் இது, இதோட மீனிங் இதுன்னு சொல்லிட்டு போகலாமே. அப்படி இல்லாம ஏன் அதோட இம்பார்ட்டன்ஸை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, when you know the importance of something you will do it with conviction. கான்பிடென்ட்டா இல்ல இது பண்ணியே ஆகணும்ன்ற இதோட படிப்பீங்க. எதுக்காக நம்ம ஸ்கூல் படிக்கும் போது திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மார்க் பண்ணிக்கோங்க, இந்த இடத்துல அண்டர்லைன் பண்ணிக்கோன்னு ஏன் சொல்றாங்க? அப்படியே ஒரு 4 பேர் படிச்சுட்டே போவோம். இருந்தாலும் இந்த இடம் முக்கியம்னு சொன்ன பிறகு யூ வில் பே மோர் அட்டென்ஷன். அது இன்னும் நல்லா ஞாபகம் வச்சுக்குவோம். அதுக்குன்னு டைம் கொடுக்காம ஸ்பெண்ட் பண்ணி தான் படிக்கணும்னு இல்லை. எப்போ ஒரு விஷயம் இம்பார்ட்டன்ட் சொல்றாங்களோ அப்பவே நம்ம மைண்ட்ல டக்குன்னு அது ஏறிடும். நார்மலாவே மெமரி ட்ரிக்ஸ்ல அதுவும் ஒண்ணு. இல்ல எப்படி வந்து ஃபாஸ்டா படிக்கிறது, எப்படி குறைஞ்ச டைம்ல நிறைய விஷயத்த கவர் பண்றது, இந்த மாதிரிலாம் கிளாஸஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மெயினா என்ன சொல்லுவாங்கன்னா, யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சம்திங் தட் யூஆர் ரீடிங். நாளைக்கே இந்த எக்ஸாம் அப்படின்னா கடற்கடன் படிப்போம்ல, ஸோ அந்த இம்பார்ட்டன்ஸ் தெரியும் போது நம்ம பிரெயின் கெப்பாசிட்டி நம்ம இது பண்ணி நம்ம இதுவாகும். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் திஸ் பேப்பர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இதுக்கு நிறைய நமக்கு சோர்சஸ் கிடையாது, இதுக்கு நிறைய டீச் பண்றதுக்கு ஆளும் கிடையாது. இது எவ்வளவு நார்மலா ஒரு ஜட்ஜ் எக்ஸாமுக்கு இல்ல லா பேஸ்ட் எக்ஸாமுக்கு படிக்கணும்னாலே நம்ம எதெல்லாம் படிக்கிறோம்? கண்டிப்பா லா பேஸ் ஸ்டாச்சூட்ஸ் படிப்போம். அந்த ஸ்டாச்சூட்ஸோட கமெண்டரிஸ், அப்புறம் ஜட்மெண்ட்ஸ், அதுல ரீசெண்டா இருக்க ஜேர்னல்ஸ் எல்லாமே இதெல்லாம் தான் பார்ப்போம். வேற அந்த ரீசெண்டா இருக்க கேசஸ் பத்தின டிஸ்கஷன்ஸ் இதெல்லாம் எல்லாமே படிப்போம். கரண்ட் அஃபேர்ஸோட டச்ல இருப்போம். லீகல் ஜிகே எல்லாமே ஓகே. பட் டிரான்ஸ்லேஷன் வரும்போது அது இம்பார்ட்டன்ஸ் நிறைய பேருக்கு தெரியாது. தட்ஸ் வை ஐ ஹவ் சோசன் திஸ் அஸ் த ஃபர்ஸ்ட். ஓர் டிரான்ஸ்லேஷன் பேப்பர் உடைய இம்பார்ட்டன்ஸ் பாத்தீங்கன்னா, ஓகே ஃபர்ஸ்ட் லெட்ஸ் see the சிலபஸ். இதுதான் சிவில் ஜட்ஜ் எக்ஸாமோட சிலபஸ். முதல்ல வரதே அந்த பேப்பர் தான். என்னெல்லாம் இதுல கொடுக்குறாங்க? டிரான்ஸ்லேஷனா ரேண்டமா எதை வேணா டிரான்ஸ்லேட் பண்ணுவோம் அப்படின்லாம் சொல்லல அவங்க. ப்ளீடிங்ஸ், டெபாசிஷன்ஸ், ஆர்டர்ஸ், ஜட்மெண்ட்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ். ஓகேங்களா? ஆர்டர்ஸ் ஜட்மெண்ட்ஸ் ஒன்னாவே பார்த்துக்கலாம். டாக்குமெண்ட்ஸ் மீன்ஸ் இந்த டீட்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வரும். ஸோ இதுதான் 4 கேட்டகரி தான். ப்ளீடிங், டெபாசிஷன், ஆர்டர், ஜட்மெண்ட், இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று வரும். அப்புறம் டீட் வரும். சரிங்களா? இங்க ப்ளீடிங்னா எல்லாருக்கும் தெரியும்ல. மெயினா ப்ளீடிங்ஸ்ன்றது என்னென்ன வரும்? சாட்ல இல்லைன்னா அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. plain written statement. எஸ், பிளெயிண்ட் அண்ட் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட். ஸோ ப்ளீடிங்னா இது ரெண்டு தான் வரும். அது வந்து ப்ளீடிங் ஷால் மீன் பிளெயிண்ட் அண்ட் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்ட்டு நம்ம சிபிசில படிப்போம். இன்னொன்னு வேணா கிளாரிஃபை ஆயிக்கணும்னா, எஸ் கரெக்ட் தான், பட் அது மட்டும் வராது. நம்ம அதுக்கப்புறம் கவுண்டர் கிளைம் ஃபைல் பண்ணுவோம்ல ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறம். ஒருவேளை ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டோட எனக்கு டிஃபென்ஸ் மட்டும் இல்ல, எனக்கும் அவர்கிட்ட கிளைம் பண்றதுக்கு இருக்குன்னு சொல்லி டிஃபெண்டன்ட் ஒரு கிராஸ் ரூட் போட்டானா அதுல ஃபைல் பண்றதும், அதுக்கு நம்ம பிளெயின்டிஃப் கொடுக்குற டிஃபென்ஸ் ரெஸ்பான்ஸுமே இதுல வரும், ப்ளீடிங் கீழே வரும். ஸோ சிவிலுக்கு இது. கிரிமினலை பொறுத்த வரைக்கும் ப்ளீடிங்ஸ்னா அதுவும் ப்ளீடிங்ஸ் இருக்கு. கம்ப்ளைண்ட், எஸ் எக்ஸாக்ட்லி சுபா, கவுண்டர் கிளைம் இஸ் ஆல்சோ ட்ரீட்டட் அஸ் அ பிளெயிண்ட், சாரி அஸ் அ ப்ளீடிங். அப்புறம் இது கிரிமினலை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளைண்ட், மற்ற ஓபி அண்ட் எனி கைண்ட் ஆஃப் பெட்டிஷன், அது எம்சிஓபி ஆர்சிஓபி எல்லாத்துலயுமே இருக்கிற அந்த பெட்டிஷனும் ரெஸ்பான்ஸும், எஸ் ரெஸ்பாண்டன்டோடைய கவுண்டர் ஆஃப் த ரெஸ்பாண்டன்ட் இஸ் ஆல்சோ ட்ரீட்டட் ஆஸ் அ ப்ளீடிங். ஸோ வாட் எவர் தட் வி ப்ளீட் டு த கோர்ட், ஸ்டோரியா சொல்றோம்ல, நான் யாரு, நான் எதுக்காக இதை ஃபைல் பண்றேன், என்னுடைய ஸ்டோரி என்ன, அதுக்கப்புறம் இது வந்து இந்த ரிலீஃப் கேட்கறேன், இது எல்லாமே சொல்றது ப்ளீடிங். யூ ஆர் ப்ளீடிங் டு த கோர்ட். சரி, டெபாசிஷன் அப்படின் போது விட்னஸ் உடைய ஸ்டேட்மெண்ட், முதல் விசாரணை, குறுக்கு விசாரணை, இது எல்லாமே டெபாசிஷன் கீழே வந்துடும். ஓகேங்களா? சோ நான் வாதி, நான் இந்த வழக்கை எதற்காக தாக்கல் செய்தேன் என்றால் இதற்காக, இவரிடம் நான் கடன் வாங்கினேனா என்றால் அப்படின்னு வரும்ல, அதுலதான் டெபாசிஷன்ஸ். தென் ஆர்டர், ஜட்மெண்ட் நமக்கு தெரியும்.
அப்புறமா டாக்குமெண்ட்ஸ். டாக்குமெண்ட் டீட்ல எல்லாம் பாத்தீங்க, டீட்லாம் தே ஹாவ் அ ஸ்பெசிபிக் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இதுல இந்த 4 கொடுத்துருக்காங்கல்ல, இந்த 4மே ஒரே மாதிரி இருக்காது. நீங்க ப்ளீடிங்க்கு எப்படி ஒரு ஒரு கொஞ்சம் நீங்க கேஷுவலா பண்ண முடியும், மைண்ட் அப்படியே ரொம்ப ரிஜிடா வச்சுட்டு பண்ண மாட்டீங்க. டெபாசிஷனுக்கும் அப்படிதான். பட் ஜட்மெண்ட்டோ இல்ல டாக்குமெண்ட் இந்த டீட் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது யூ ஹாவ் டு பி அ பிட் கேர்ஃபுல் அண்ட் ஆல்சோ உங்களுடைய புரிந்து கொள்ளும் திறனை தாண்டி, அந்த டிரான்ஸ்லேட் பண்ற திறனை தாண்டி சில வார்த்தைகளை நாம போட வேண்டியிருக்கும். இது இப்படிதான் இந்த ஃபார்மேட்ல தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட்ஸ் த திங் வித் டீட். அப்போ 4த்துக்கும் வேறு வேறு விதமான, 4த்துலயும் மெயினா யூஸ் பண்ற வார்த்தைகளும் வேறுபடும், 4 சென்டென்ஸ் வேறுபடும். ஸோ அது அந்த எழுதுற விதத்துல எதுலெல்லாம் லீனியண்டா இருப்பாங்க, எதுல வந்து ரொம்ப ரிஜிடா இருப்பாங்கன்றதுமே நமக்கு வேறுபடும். ஸோ இதுதான் முதல் பேப்பர். நல்ல அழகா நம்ம மைண்ட் ஃப்ரெஷ்ஷா இருக்கும் போது நம்ம எழுத போற பேப்பர்ன்றதால இதுல செமையா ஸ்கோர் பண்ணலாம். அண்ட் தேர் ஆர் நிறைய பீப்புள்க்குலாம் வந்துட்டு அந்த ஃப்ளூயன்சி இருக்குமான்னு சொல்ல முடியாது தமிழ்ல. ஸோ திஸ் இஸ் கைண்ட் ஆஃப் லைக் தமிழ் நல்லா தெரிஞ்சவங்க, இங்கிலீஷ் நல்லா தெரிஞ்சவங்களுக்கு இது பூன் அப்படின்னு மட்டும் சொல்ல மாட்டேன். இப்போ நீங்க ஏர்லியா ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க இல்லையா, ஸோ நார்மலா நான் தமிழ் செகண்ட் பேப்பரா படிக்கல அப்படின்னு சொல்றவங்க கூட they can easily score because you have started early. Even before the coming of notification, you have started it. Okay, இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இந்த அனோட்டேஷன் என்ன ப்ராப்ளம்னா, நான் ஒரு பேஜுக்கு பண்றது எல்லா பேஜுக்கும் வந்துடும். ஓகே, சிலபஸ் இது வந்து என்னன்னா ஏபிபி எக்ஸாம். இப்போ என்ன சிவில் ஜட்ஜ் கேண்டிடேட்டும் இருக்காங்க, ஏபிபி கேண்டிடேட்க்கும் நம்ம கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம். ஸோ ஏபிபிலையுமே இது டிரான்ஸ்லேஷன்றது ஒன் ஆஃப் த பார்ட். என்ன ஒரு சின்ன வித்தியாசம்னா, நமக்கு சிவில் ஜட்ஜ்ல அதுவே ஒரு தனி பேப்பரா வரும், 100 மார்க்குக்கு எழுதுவோம். ஏபிபில அது ஒரு பேப்பரா வருது. யா, ஸோ ஒரு 100 மார்க் பேப்பர்ல 4 செக்மெண்டா பிரிச்சு 4th செக்மெண்ட் டிரான்ஸ்லேஷன் வரும். ஸோ இட் வில் கம் ஃபார் 25 மார்க்ஸ். ஓகேங்களா? ஸோ அவங்களுக்குமே முக்கியம் தான் இது. நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ வாட் இஸ் டிரான்ஸ்லேஷன்? பேசிக் பிரின்சிபல் என்ன? யூ ஆர் ஒரு லாங்குவேஜ்ல இருக்கிற வார்த்தையை இன்னொரு லாங்குவேஜுக்கு கொண்டு போறீங்க. ஏன்னா இந்த லாங்குவேஜ் தெரிஞ்சவங்களுக்கும் புரியணும், அந்த லாங்குவேஜ் தெரிஞ்சவங்களுக்கும் புரியணும். இதுதான் டிரான்ஸ்லேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கான, இந்த லாங்குவேஜ்ல இருக்குன்றதுக்காகவே அந்த லாங்குவேஜ் தெரியாதவங்களுக்கு அந்த கண்டென்ட் போய் சேராம இருந்துடக்கூடாதுன்றதுதான் டிரான்ஸ்லேஷனுடைய அந்த நோக்கம். இப்போ ஃபர்ஸ்ட் எனக்கு சொல்லுங்களேன், எதுக்காக டிரான்ஸ்லேஷன்ற ஒரு ஸ்கில்னு சொல்லலாமா? யா, இட்ஸ் ஸ்கில். அந்த ஸ்கில் எதுக்காக ஒரு ஜட்ஜுக்கோ இல்ல ஏபிபிக்கோ தேவைப்படுது? ஒரு லிட்ரரி ஒர்க்ல நம்ம டிரான்ஸ்லேஷனோட அர்த்தம் புரியுது, தேவை புரியுது. இல்ல ஒரு ஜிஓ ஒரு சர்க்குலர் வருது, அதை வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல பப்ளிஷ் பண்றாங்க. யூஸ்வலாவே பைலிங்குவலா கொடுப்பாங்க, ஏன்னா நமக்கு ஆட்சி மொழி தமிழ் ஆங்கிலம் ரெண்டுமே இருக்கு. ஆங்கிலம்ன்ற இணைப்பு மொழின்றதால கண்டிப்பா அதுவும் பயன்படுத்தி ஆகணும். சரி, நீங்க ஒரு ஜட்ஜ் ஆகுறீங்க, ஏபிபி ஆகுறீங்க போது எதுக்கு இந்த பேப்பர் வந்துட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு குவாலிஃபைங் பேப்பரா ஜஸ்ட் பாஸ் பண்ணா இல்லாம ஒரு ஸ்கோரிங் பேப்பரா வச்சிருக்காங்க? என்ன அப்படி ஒரு தேவை அந்த பொசிஷனுக்கு? 2 லாங்குவேஜ்லயும் ஈக்குவலா ஸ்கில் இருக்கணும்ன்றது. இந்த லாங்குவேஜ் புரியணும்ன்றது வேற, 2 லாங்குவேஜ்மே ப்ரொஃபிஷியன்ட்டா தெரிஞ்சாதான் நம்மளால டிரான்ஸ்லேட் பண்ண முடியும். கரெக்ட்டுங்களா? தமிழும் நல்லா தெரியணும், இங்கிலீஷும் நல்லா தெரியணும், 2த்துக்கும் இருக்கிற அந்த இன்டர்பிளே தெரியணும். எப்படி தமிழ்ல சொல்ற ஒரு விஷயம் இங்கிலீஷ்ல மாறுதுன்ற இன்டர்பிளேவும் தெரியணும். ஏன் அது தேவைப்படுது? யாராவது சாட்ல சொல்றீங்களா? ஷால் ஐ பாஸ் ஃபார் ஃபியூ செகண்ட்? ஓகே, கிளாஸ்ல வந்து எப்பவுமே நீங்க இதர் சாட்லயோ இல்ல அன்மியூட் பண்ணிட்டோ நீங்க ஆன்சர் பண்ணுங்க. ஏன்னா இப்ப லைவ் கிளாஸ் தான் நமக்கு பிரச்சனையே இல்ல, இதுவா பேசும்போது நமக்கு அது தேவைப்படும், நிஜமா கவனிக்கிறாங்களா இல்லையான்ட்டு. எனிவே ஐ ட்ரஸ்ட் தட்
இந்த டைம்ல உட்காந்து 6 மணிக்கு நீங்க வரீங்க அண்ட் இட்ஸ் லிமிடெட் நம்பர் ஆஃப் பீப்புள் போது டெஃபினட்டா பேஷனேட்டா படிக்கணும் தான் வந்திருப்பீங்க. அதனால ஐ எம் ப்ரொசீடிங் டு த டாபிக் டைரக்ட்லி. எது எதுக்காக ஒரு சிவில் ஜட்ஜுக்கோ இல்லை ஏபிபிக்கோ தேவை அப்படின்னா, மெயினா 2 பேருக்கும் காமனா இருக்க விஷயம் சொல்லிடுறேன். விட்னஸ் எக்ஸாமினேஷன். செகண்ட், டாக்குமெண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. சரி, வேற வேற லாங்குவேஜ்ல டாக்குமெண்ட் வராதா? அப்போ ஏன் தெலுங்குல பண்ண டீட் எதுவும் வராதா? ஏன் பேசுற அந்த விட்னஸ் வந்துட்டு பெங்காலில இருக்க மாட்டாங்களான்னு கேட்டா எல்லாரும் இருப்பாங்க தான். அதுக்காக தான் இணைப்பு மொழியான ஆங்கிலத்தை ஒரு இதுவா வச்சிருக்கோம். சரிங்களா? அப்படி இல்ல, அந்த விட்னஸ்க்கு சுத்தமா இது ரெண்டுமே புரியலன்னா அதுக்கு நம்ம இன்டர்பிரிட்டர் நாம கொண்டு வரலான்றது நமக்கு ப்ரொவிஷன்ஸ் இருக்கு, ரெண்டுத்துலயுமே இருக்கு. ஸோ பேசிக்கா நமக்கு இந்த ரெண்டுமே ஈக்குவலா தெரிஞ்சிருக்கிறது முக்கியம். ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கணும்ன்றது இல்ல, இப்போ நம்ம பயிற்சி எடுத்து அது தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? மெயினா என்ன சொன்னேன், விட்னஸ் எக்ஸாமினேஷனுக்காக, விட்னஸ் சொல்றத புரிஞ்சு பிரசன்ட் பண்றதுக்காக. அடுத்தது அதுல கொடுத்துருக்க கேஸ்ல கொடுக்குற டாக்குமெண்ட்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக. ஸோ இதுதான் 2 பேருக்குமே, ஏபிபி அண்ட் ஜட்ஜ் 2 பேருக்குமே அது யூஸ் ஆகிற இடம். ஜட்ஜுக்கு எங்க மெயினா யூஸ் ஆகும்னா, இந்த 2 தாண்டி ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங்க்கு அது ரொம்ப தேவை. ரெண்டுத்தையும் என்ன சொல்றது, ஒரு ஒரு நல்ல ஆளுமை திறன் ரெண்டுத்துலயுமே இருக்கணும். அண்ட் ஹவு ஒன் கண்டென்ட் இன் இங்கிலீஷ் கெட்ஸ் டிரான்ஸ்லேட்டட் டு தமிழ், அப்படி மாத்தும் போது எங்கேயுமே ஒரு லாஸ் ஆகக்கூடாது. தேர் ஷுட் நாட் பி லாஸ் ஆஃப் கண்டென்ட் ஆர் மீனிங் ஆர் டோன். என்ன சொல்லலாம், த டிஃபெண்டன்ட் வெஹமெண்ட்லி அப்போஸ்ட் அப்படின்னு ஒரு இடத்துல வருதுன்னா, இவ்வாறு பிரதிவாதி கூறினார் அப்படின்னு சொல்றது, பிரதிவாதி கரெக்ட் சொன்னாருன்றதும் கரெக்ட் தான், பட் அந்த டோன் எக்ஸாக்டா கன்வே ஆகல, மீனிங் கரெக்டா. வெஹமெண்ட்லி அப்போஸ்ட் அப்படின் போது கடுமையாக எதிர்த்தார் அப்படின்னு வரணும். ஸோ ஒரு வேர்டுன்றது அது வேர்டை தான் அங்கே டிரான்ஸ்லேட் பண்ணுமே ஒழிய, டிரான்ஸ்லேஷன் அந்த ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா அந்த வேர்ட் டிரான்ஸ்லேட் பண்றதை மட்டும் நான் ஹைலைட் பண்ணிருப்பேன் கிரீன்ல. அடுத்தது வந்துட்டு ரெட்ல வச்சிருப்பேன். ஏன்னா டிரான்ஸ்லேஷன்ல மீனிங், கான்டெக்ஸ்ட் அண்ட் டோன் மாறக்கூடாது. அதுதான் அதோட நோக்கம். இப்போ எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, சில ப்ரீ ரிக்விசைட்ஸ் இருக்குன்னு சொன்னல. அது என்ன ப்ரீ ரிக்விசைட் அப்படின்னா, இது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி, இது நீங்க ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தாதான் அந்த எக்ஸாம் உங்களால எழுத முடியும்பா அப்படின்ற மாதிரி விஷயம். என்னதுன்னு பார்த்தா, அது என்னன்னு நானே சொல்றதுக்கு பதிலா நீங்க வந்து அந்த கொஸ்டினை பார்த்துட்டு நீங்க சொல்லலாம். சின்ஸ் ஒரு 4 பேர் எனக்கு தனியாவே மெசேஜ் அனுப்பியிருந்தீங்க தட் யூ டிட் அட்டெண்ட் த ஃபர்ஸ்ட் கிளாஸ், அதனால தான் இந்த இன்ட்ரோ கொடுக்குறேன். பிகாஸ் இந்த இன்ட்ரோ இல்லாம போகும்போது ஒரு மாதிரி அப்ரப்டா போற மாதிரி இருக்கும். ஸோ ஆல்ரெடி அட்டென்ட் பண்ணவங்களா இருந்தீங்கன்னா கொஞ்சம் பேஷன்ஸோட இருங்க. எதர் உங்களுக்கு இதை ரிவைஸ் பண்ற மாதிரி இருக்கும், இல்லைன்னா யூ கேன் ஜஸ்ட் ஜாயின் தேம் அண்ட் ஹாவ் சம் பேஷன்ஸ். பிகாஸ் நம்ம நெக்ஸ்ட் இதுக்கும் அதுக்கான நெக்ஸ்ட் கிளாஸ்க்கான கண்டென்ட்டுக்குள்ளேயே நம்ம போதான் போறோம். இப்போ அது ஃபர்ஸ்ட் பாருங்களேன். எனவே குறிப்பிட்ட வகை சொத்து, யாராவது ரீட் பண்றீங்களா? எனவே குறிப்பிட்ட வகை சொத்து கூட்டு குடும்ப யாராவது சொன்னா சொத்துன்னு என்ன பண்ணுவாங்கன்னா, நீ சொல்லன்ட்டு எல்லாரும் வேற வேற ஆளுங்க தான் பார்த்துட்டு இருப்பீங்க. அதனால பிரேம், அகில், அருள், நீங்க 3 பேர்ல யாராவது அன்மியூட் பண்ணி சொல்ல போறீங்க. இப்போ மேம் கேன் யூ ஹியர் மீ? ஒன்னும் ஆன்சர் இல்ல, ஜஸ்ட் யூ ஆர் கோயிங் டு ரீட் வாட் இஸ் ரிட்டன் இன் தி ஃபர்ஸ்ட் பேஜ், சாரி ஃபர்ஸ்ட் பேராகிராஃப். மேம் கேன் யூ ஹியர் மீ? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஜஸ்ட் அன்மியூட் பண்ணிட்டு, உங்களுக்கு அன்மியூட் பண்ற இது இல்லையா? லைக் ஹோஸ்ட் மட்டும் தான் பண்ண முடியுமா? இல்லையே, நீங்க அன்மியூட் பண்ணிக்க முடியுமே. என்ன பின் டிராப் சைலன்ஸ்ல இருக்கு கிளாஸ்? பிரேம், யூ மேம் ஆர் நாட் ஆடிபிள் பிரேம். ஆக்சுவலி உங்களது வந்து அன்மியூட்ல இல்ல, ஆனாலும் அது வர மாட்டேங்குது. மேம் கேன் யூ ஹியர் மீ நவ? ஐ திங்க் யா பிரேம் யூ கேன் டாக் நவ. எனவே குறிப்பிட்ட வகை சொத்து கூட்டு குடும்ப சொத்தென ஒரு தரப்பினர் கோருகிற போது, அத்தகைய சொத்து கூட்டு குடும்ப சொத்தென உறுதிப்பட கூறும் தரப்பினர் மீதே நிரூபிக்கும் பொறுப்பு அமைகிறது என்பதாகவே அந்த தீர்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள வழக்கு கூற்றுகள் உள்ளன. அத்தகைய சங்கதியை நிறுவிய பிறகு மற்றும் சில வகையான ஆதாரம் இருந்ததையும் அதன் ஒப்புவிலை மதிப்பையும் நிறுவிய பிறகுதான் அத்தகைய சொத்தை வாங்குவதற்கு சாத்தியமான ஆதார வகையாக ஆகிவிடும். அப்போதுதான் அச்சொத்துக்கள் கூட்டு குடும்ப சொத்துக்கள் என பரிசீலிப்பதற்கான அனுமானம் எழும்.
மேலும் சொந்த வருவாயில் வாங்கப்பட்ட சொத்து என கோரும் தரப்பினர் சொத்து கூட்டு குடும்பத்தின் உதவியின்றி ஈட்டியதென உறுதிப்பட நிறுவ சுயமாக ஈட்டியதென கூறும் தரப்பினர் மீது நிரூபிக்கும் பொறுப்பு சுமத்தப்படும். ஓகே பிரேம். சரி, இதுல இப்ப பாருங்களேன், சென்டென்ஸ் ஆரம்பிச்சு முடியறதுக்குள்ள கமா போய் இந்த உள்ளடலதான் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸே முடியுது. ஓகே, தமிழை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நமக்கு ஒரு சென்டென்ஸ் கம்ப்ளீட் பண்ணும்போதுதான் அந்த சென்டென்ஸோட மீனிங் புரியும். த பெட்டிஷனர் ஹியர் இன் ஸ்டேட்ஸ்னு இங்கிலீஷ்ல ஆரம்பிச்சிரும். தமிழ்ல வந்துட்டு ஆமா, மனுதாரர் கூறுவது என்னவென்றால் ஆரம்பிக்கலாம். ஆனா பொதுவா எப்படி சொல்லுவோம்னா, இதுல எப்பவும் மீனிங்ஃபுல்லா இருக்கும்னா, இந்த ஸ்டோரியை ஃபுல்லா சொல்லிட்டு என மனுதாரர் கூறுகிறார் அப்படின்னு முடிப்போம் கடைசியா தான் வந்து. அதனால ஒரு சென்டென்ஸ் ஒரு இப்படி நீங்க வேர்டா தேர்ஃபோர், குறிப்பிட்ட, பர்டிகுலர் ஆர் ஸ்பெசிபிக், வகை சொத்து, பர்டிகுலர் டைப் ஆஃப் இப்படின்னே பண்ணிட்டு போலாம். ஆனா அது வச்சு உங்களால கண்டென்ட்டை புரிஞ்சுக்க முடியாது. இது இந்த ஒரு லைன் இந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் படிக்கும் போது என்ன புரிய வருது? ஏதோ ஒரு குறிப்பிட்ட வகை சொத்து இருக்கு. அந்த சொத்து என்ன, ஒரு தரப்பினர் என்ன சொல்றாங்க, இது கூட்டு குடும்ப சொத்து, இது வந்து பரம்பரை இருந்து வருது, யாரோ ஒருத்தருடைய செல்ஃப் அக்வைர்ட் ப்ராப்பர்ட்டி இல்லைன்றது ஒருத்தவங்க சொல்றாங்க. இன்னொருத்தவங்க என்ன சொல்றாங்க, இல்ல இது ஒருத்தருடைய குடும்பத்தோட உதவி எல்லாம் இல்லாம தனியாவே அவர் ஈட்டிய சொத்து, அக்வயர் பண்ண சொத்து அப்படிங்கிறாங்க. இப்ப யார் மேல பர்டன் ஆஃப் ப்ரூஃப் விழும், அதை தான் இங்க டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? சோ நிரூபிக்கும் பொறுப்பு அமைகிறது. பர்டன் ஆஃப் ப்ரூஃப் யார் மேல விழும்ன்றதை இங்க சொல்லுது. யார் மேல விழுமா? குடும்ப சொத்தென கோருகிற போது கூட்டு குடும்ப சொத்தென உறுதிப்பட கூறும் தரப்பினர் யாரு ஸ்ட்ராங்கா அஃபர்ம் பண்றாங்களோ அந்த பார்ட்டி மேலதான் அந்த பர்டன் விழும். அந்த சங்கதி நிறுவிய பிறகு மற்ற சில வகையான ஆதாரம் இருந்ததையும் இதெல்லாம் சொல்லிட்டாங்க. சோ அந்த ஃபேக்ட அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டா, யாரு எந்த பார்ட்டி திஸ் இஸ் ஜாயிண்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி அப்படின்னு அஃபர்ம் பண்றாங்களோ அந்த பார்ட்டி அதை வந்து நிறுவிய பிறகு, தட் இஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ண பிறகு, இங்க வாங்க, இதுவும் இதையும் நிறுவனம், சங்கதியை நிறுவன பிறகு ஆதாரம் இருந்ததையும் ஒப்பு விலை மதிப்பையும் நிறுவனம். அப்போதுதான் பரிசீலிப்பதற்கான அனுமானம் எழும். இப்ப எதுக்கு நான் இதெல்லாம் சர்க்கிள் பண்றேன், சிலதான் அண்டர்லைன் பண்ணிட்டு விட்டுட்டேன். ஏன்னா அதுதான் என்ன மீனிங் சொல்ல வருது அப்படின்றத அண்டர்லைன் பண்ணிட்டேன். சிலதெல்லாம் நான் சர்க்கிள் பண்ணிருக்கேன். எதுக்குன்னா அந்த வேர்ட்ஸுக்கெல்லாம் நமக்கு தே ஆர் கீவேர்ட்ஸ். அதுக்கு நம்ம இது பண்ண முடியாது, லைக் ரீப்ளேஸ்மெண்ட் இப்படியும் யூஸ் பண்ணலாம் அப்படியும் யூஸ் பண்றான்ற மாதிரி கிடையாது. ஓகே, ஆக்சுவலி இதுவுமே கீவேர்டு தான். அடுத்தது இது ஒரு கீவேர்ட். இது எதனா எப்படி நான் கீவேர்டுன்னு சொல்றேன்னா, இது நம்ம நார்மலா எல்லாத்துலயும் யூஸ் பண்ணுவோமா? தீர்வறிக்கையில நான் பார்த்தேன்டா அப்படின்னு டெய்லி சொல்லுவோமா? சங்கதி சொல்லுவோம், மதிப்புன்னு சொல்லுவோம், சாத்தியமா இருக்கான்னு சொல்லுவோம், பரிசீலிக்கணும் இதெல்லாம் சொல்லுவோம். பட் தீர்வறிக்கை, நிரூபிக்கும் சுமை, நிரூபிக்கும் பொறுப்பு, ஆதாரமும் நார்மலா சொல்றதுன்னு நினைப்போம். பட் அந்த ஆதாரத்துல கொஞ்சம் இந்த கேஸ்க்கு இந்த பேரால மட்டும் ஆதாரம்ன்ற விஷயம் கொஞ்சம் கவனிக்க வேண்டியது. ஈட்டியதுன்னா ஓகே, அக்வயர் பண்ணதுன்ற தெரிஞ்சுக்கலாம். சோ இது எதுக்கு இந்த மாதிரி பிராக்கெட் பண்றேன்னா, எதெல்லாம் லீகல் சென்ஸ் இந்த விதத்துல தான் யூஸ் பண்ணணும், இது இந்த மீனிங்ல மட்டும் தான் யூஸ் பண்ணணும் இருக்கோ, அதுக்கெல்லாம் நம்ம சினோனிமஸா இருக்கிறது யூஸ் பண்ணக்கூடாது. அண்ட் யூஸ் பண்ணீங்கன்னா ஓகே, அந்த டைம்ல வரது யூஸ் பண்ணீங்கன்னா கூட யாரு கரெக்டான இது யூஸ் பண்றாங்களோ தே வில் ஹேவ் அ பெட்டர் மார்க். ஓகே, இப்போ நம்ம எதுக்கு இந்த கொஸ்டின் பாக்குறோம்னா, நம்ம இப்ப சால்வ் பண்ணல இந்த ஆன்சர். ப்ரீ ரிக்விசைட்ஸ் என்ன அப்படின்றதான இந்த கொஸ்டின். இந்த எக்ஸாம் படிக்கும் போது இல்ல இந்த எக்ஸாமுக்கு நான் அப்பியர் ஆக போறேன் அப்படின்னா என்னெல்லாம் நமக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதுதான். சோ இந்த கொஸ்டினை பாருங்க, பார்த்த பிறகு எதெல்லாம் நமக்கு முன்கூட்டி இருக்க வேண்டிய ப்ரீ ரிக்விசைட்டா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுது? லீகல் வேர்ட்ஸ். ஸோ அந்த லீகல் வேர்ட்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்துச்சுன்னா யூ கேன்
அது வந்துட்டு அந்த இடத்துல நம்ம தடங்கள் வராது. சென்டென்ஸ் மொத்தமா படிச்சு அந்த மீனிங்க புரிஞ்சுக்கிற வேலை தான் நமக்கு இருக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது இது வந்து அஃபர்ம், இது வந்து பர்டன் ஆஃப் ப்ரூஃப், இது தீர்வறிக்கைனா ரூலிங் இல்லைன்னா ஜட்ஜ்மெண்ட்னு வரும். நிறுவிய பிறகுனா எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு வரும். ஒப்பு விலை மதிப்பினா இந்த இப்படின்னு இது தெரிஞ்சிருச்சுன்னா யூ வில் நாட் ஃபோக்கஸ் ஆன் ஓகே இந்த வார்த்தைக்கு என்ன மீனிங் அதுல ஃபோக்கஸ் பண்ணாம யூ வில் ஃபோக்கஸ் ஆன் த மீனிங் அந்த பேரா என்ன கன்வே பண்ணுதுன்றதுல நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ தட் இஸ் ஒன் ஃபர்ஸ்ட் ப்ரீ ரிக்விசிட். இப்போ இதுக்கான இந்த நெக்ஸ்ட் ஆன்சர் என்னன்னு பார்ப்போமா? இதுல இந்த ஆதாரம் மட்டும் கொஞ்சம் கவனிக்கணும்னு சொன்னேன்ல. நார்மலா ஆதாரம்னா என்னது? இதுக்கு ப்ரூஃப் இருக்கா, எவிடன்ஸ் இருக்கா அப்படின்றது. பட் இந்த கூட்டு குடும்ப சொத்து அப்படின்னு வரும்போது கூட்டு குடும்ப சொத்துன்ற சங்கதியை நிறுவனம் கூடவே ஆதாரம் இருந்ததையும் மற்றும் வேறு சில வகையான ஆதாரம் இருந்ததையும் நிறுவனம்னா வேற ப்ரூஃப் இருந்துச்சு நிரூபிக்கணுமான்னு கேட்டா இல்ல. நியூக்ளியஸ் அதுதான் இங்க முக்கியம். சரிங்களா? இந்த இடத்துல ஆதாரம்ன்றது நியூக்ளியஸ். சோ இந்த மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ் வரும்போது நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். அதை நம்ம கவனிக்காம போட்டோம்னா தட் வில் நாட் என்ன சொல்றது, நீங்க போதுமான ப்ரிப்பரேஷன் இல்ல அப்படின்ற மாதிரி ஆயிடும். ஓகே, ஸோ மீனிங் புரிஞ்சிச்சு. ஸோ ஓவரால் மீனிங் எப்போ உங்களுக்கு புரியும்? யார் மேல பர்டன் ஆஃப் ப்ரூஃப் இருக்கு இதெல்லாம் எப்போ புரியும்? நார்மலா உங்களுக்கு லீகல் நாலேஜ் இருக்கணும். அஃப்கோர்ஸ் நீங்க லா முடிச்சுட்டு வந்திருக்கீங்க, எக்ஸாம் அப்பியர் ஆகுறீங்க, அது இருக்கும். அடுத்தது உங்களுக்கு படிச்ச பிறகு அந்த பொருளை விளங்குறதுக்கான இது இருக்கணும். எப்போ இருக்கும்? உங்களுக்கு தமிழ் படிச்சு அனுபவம் இருக்கணும், பழக்கம் இருக்கணும், இனிமே பழக்கப்படுத்திக்கணும் அதை. நெக்ஸ்ட் லீகல் வேர்ட்ஸ் தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? ஸோ இதை பாருங்க, இதுக்கான மீனிங் நான் கொடுத்திருந்தேன், நான் உங்களுக்கு ஆன்சரும் சொல்லிட்டேன். கோருகிற போது, ஆமா அதுவும் ஒன் ஆஃப் த கீவேர்ட். கோருகிற போதுன்னா ஆஸ்க்டு அப்படின்னு போடக்கூடாது. கோருதல் என்றால் கிளைம். ஓகேங்களா? உறுதிப்பட கூறுதல் என்னன்னு சொல்லிட்டேன். இந்த மாதிரி ஒப்பு விலைனா ரிலேட்டிவ் வேல்யூ. ஸோ பேஸ்ட் ஆன் த கொஸ்டின் இப்போ நாமளே ஒரு டிரைவ் பண்றோம். என்னெல்லாம் நமக்கு இருக்க வேண்டிய ப்ரீ ரிக்விசிட்னு பார்த்தா ஏதாவது ஒண்ணுத்துலயாச்சும் நமக்கு கரெக்ட் லீகல் மீனிங் தெரியணும். சரி, அப்ப இன்னொரு லாங்குவேஜ் தெரியலாம் பரவாயில்லன்னு கேட்டா இல்ல. இன்னொரு லாங்குவேஜ்ல உங்களுக்கு எக்ஸ்போஜர் இருக்கணும். ஓகே, இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னு தெரியணும் உங்களுக்கு. சரிங்களா? அப்பதான் அட்லீஸ்ட் யூ கேன் கெஸ். இது வந்து மினிமம் ரெக்வயர்மெண்ட். ஐம் நாட் டெல்லிங் ஒன்னுத்துல இருந்தாலே போதும் நீங்க கிளியர் பண்ணிடலாம் நான் சொல்ல மாட்டேன். பட் இட் இஸ் அ மினிமம் ரெக்வயர்மெண்ட். எய்தர் ஒன் லாங்குவேஜ்லயாச்சும் உங்களுக்கு கிளியரான அந்த லீகல் மீனிங் தெரியற அந்த இதை நீங்க வளர்த்துக்கணும். அப்புறம் ஈக்குவல் ஃப்ரேசஸை ப்ரிப்பேர் பண்ணணும், படிச்சு அதுக்கான பழகணும். நெக்ஸ்ட் பேசிக்கான கிராமர் ரெண்டுத்தையும் தெரியணும். அப்பதான் சென்டென்ஸ் ஃபார்மேஷன்ல என்ன சொல்ல வராங்கன்னு புரியும். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். when there are two persons, sorry, A and B went to a court. The farmer ல FAR கிடையாது, FORMER bought met advocate. என்னன்னு சொல்றேன்? A and B went to a court and the farmer met a lawyer. So இதுக்கு நமக்கு மீனிங் புரியணும்னா உங்களுக்கு பேசிக்கா இதுல ஒரு பேசிக் கிராமர் தெரிஞ்சிருக்கும். இதுல ஃபார்மர்ன்றது சில பேருக்கு புரியாது. A and B went to the court, அப்புறம் யாரோ ஒரு ஃபார்மர் போனாருன்ற மாதிரி எடுத்துக்கோங்க. ஃபார்மர்ன்ற ஸ்பெல்லிங்ல அவங்க தப்பா எடுத்துக்க மாட்டாங்க, விவசாயம் எடுத்துக்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. பட் அது என்ன ஃபார்மர் மெட்டலாயன்றது எதுக்காக இப்படி சொல்றாங்கன்னு இருக்கும். ஐ ஹவ் சீன் திஸ். ஈவன் இங்கிலீஷ் மீடியமே படிச்சு வளர்ந்த பசங்க கூட நான் பார்த்திருக்கேன். இது என்ன சொல்ல வருதுன்ற மீனிங் புரியாம இருக்கவங்க. ஸோ ரெண்டு விஷயம் வருதுன்னா ரெண்டுத்துல எதை முதல்ல சொல்றாங்களோ அதுதான் ஃபார்மர், இவங்க வந்து லேட்டர். இந்த மாதிரி டைப் ஆஃப் சென்டென்ஸ் ஃபார்மேஷன் நிறைய ஜட்மெண்ட்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. while the farmer is இப்போ ரெண்டு burden of proof and onus of proof difference வரும்போது while the farmer deals with this while the later deals with this அப்படின்னா நாம டக்குன்னு நம்புகுறி போட்டுக்கணும். burden of proof எதை டீல் பண்ணுது, onus of proof எந்த இடத்துல அதை சொல்லுவோம் அப்படின்னு. ஓகே, ஸோ இது எதுக்காக சொன்னா this prerequisite, இந்த prerequisite என்ன அப்படின்ற எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக சொன்னேன். which prerequisite? this basic grammar to understand difference in sentence formation. ஓகே, இதுதான் அதோட ஆன்சர். ஓகேங்களா? முன்னாடி ஒரு காட்டின கொஸ்டின் அதுக்கான ஆன்சர் இதை பாருங்க, நியூக்ளியஸ். ஸோ உங்களுக்கு ப்ரூஃப் காட்டுறேன், நிஜமா அது பேர் நியூக்ளியஸ் தான், நானா அவெல்லாம் சொல்லலை அப்படின்னு இருக்கா, இதை காட்டுறேன். அந்த ஆதாரம் இருந்ததையும் அப்படின்றாங்க இல்லையா,
அண்ட் ஒப்பு விலை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரிலேட்டிவ் வேல்யூ அண்ட் நியூக்ளியஸ். ஆதார விலை இருந்ததற்கான சாத்தியக்கூறு இருக்கும் அப்படின்னா ப்ராபபிள் நியூக்ளியஸ் டு பர்ச்சேஸ் த ப்ராப்பர்ட்டி அப்படின்ற. ஸோ யா, கோருகிற போது கிளைம்ஸ், பர்டன் ஆஃப் ப்ரூவிங் நிரூபிக்கும் பொறுப்பு, ஆஃப்டர் எஸ்டாப்ளிஷிங் த ஃபேக்டம் அந்த சங்கதியை நிறுவிய பிறகு. சரிங்களா? ஓகேவா? இப்போ வாங்க, ப்ரீ ரிக்விசிட் புரிஞ்சிருச்சு. அந்த ப்ரீ ரிக்விசிட் வச்சு ஒரு ப்ராக்டிஸ் கொஸ்டினும் நம்ம முடிச்சிட்டோம். ஸோ ப்ரீ ரிக்விசிட் மெயினா நம்ம சொன்னதுன்னா லீகல் டேர்ம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ். அப்போ லீகல் டேர்ம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ்ல பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு டிக்ஷனரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எக்கச்சக்க வார்த்தை இருக்கும். தமிழ் டு இங்கிலீஷ் லா டிக்ஷனரி, இங்கிலீஷ் டு தமிழ் அப்படின்னு எடுத்தீங்கனாலே எவ்வளவோ இருக்கும். அத்தனையும் நம்ம டெய்லி படிக்கணுமான்னு கேட்டா நல்லது. அழகா டெய்லி உட்காந்து படிங்க. என்ன இருக்கு, டெய்லி ஒரு 50 இதை படிச்சுட்டு எதுவுமே நம்ம புது வார்த்தையா இருக்காது. ஒன்னொன்னுமா நம்ம படிக்க போறோம். கண்டிப்பா பாதி வார்த்தை நமக்கு தெரிஞ்ச வார்த்தையா தான் இருக்க போகுது. அக்யூசேஷன், குற்றஞ்சாட்டுறது தெரியும். ஆசிட் டெஸ்ட்னா என்ன? ஆசிட் டெஸ்ட்னா நம்ம வந்து இதை வச்சு டெஸ்ட் பண்றதுன்னு சொல்லிடலாம். பட் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன், கான்ஸ்டிடியூஷனுக்கே ஆசிட் டெஸ்ட் அப்படின்னாங்கன்னா இது ஒரு கடுமையான சிச்சுவேஷன். இந்த ஆசிட் டெஸ்ட்டை பாஸ் பண்ணணும், அப்பதான் இதை ஓவர் கம் பண்ண முடியும்வாங்க. அப்படின்னா இட் மீன்ஸ் தட் இட் இஸ் அ டஃப் டெஸ்ட் அண்ட் இந்த கிரைசிஸை ஓவர் கம் பண்ணாதான் முடியும் அப்படின்ற மாதிரி. ஸோ எல்லா வேர்ட்ஸ்க்கும் நமக்கு எடுத்து படிச்சு அப்படிதான் பண்ணணும்னு இல்லை, நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதான் பாதி இருக்கும். ஸோ இஃப் யூ வாண்ட் டு சூஸ் தட் பாத், ஐ வில் டேக் அ லீகல் டிக்ஷனரி, லா டிக்ஷனரி, இல்லைன்னா ஒரு ஆட்சி சொல்லகராதி எடுத்துப்பேன் அப்படின்னு நீங்க படிக்கணும்னு நினைச்சாலும் அழகா படிக்கலாம். ப்ரொவைடட் யூ ஹாவ் தட் முடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸும், இயல்பாவே மெமரி பவர் நல்லா இருக்கவங்க, அல்லது மெமரி பவர் எனக்கு எப்படி இது பண்ணன்னு தெரியும் அப்படின்னு நினைக்கிறவங்க தே கேன் டூ. இல்லைன்னா இந்த மாதிரி பிரிச்சுக்கலாம். மெயினா எப்படி பிரிக்கணும்ன்றது இன்னைக்கு கிளாஸோடைய கண்டென்ட்ல சொல்றேன். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட், கண்டிப்பா இதெல்லாம் நீங்க தெரிஞ்சிருக்கணும். ஒரு ஜட்ஜ்மெண்ட்ல இல்ல ஒரு டெபாசிஷன் அண்ட் நார்மலா ஒரு லீகல் ப்ரொசீடிங்ல வர பார்ட்டிஸ்க்கு நம்ம டிஃப்ரெண்ட் நேம்ஸ் கொடுப்போம். பிளெயின்டிஃப், டிஃபெண்டன்ட், அப்புறம் இப்போ கோர்ட்ல இருந்து அப்பாயிண்ட் பண்றாங்க, கோர்ட் ஆஃபீஸர் ஒருத்தங்க அட்வொகேட் கமிஷனர் அப்பாயிண்ட் பண்றாங்க, இல்ல ஒரு வேல்யூவரை அப்பாயிண்ட் பண்றாங்க, சர்வேயர் அப்பாயிண்ட் பண்றாங்க, தென் விட்னஸ் வராங்க. ஸோ இந்த மாதிரி கேரக்டர்ஸ்க்கெல்லாம் நாம வந்து நமக்கு வேண்டிய வார்த்தைகளை போட்டுக்க முடியாது. சரி, பிளெயின்டிஃப்னா யாரு? அவர் தானே கேஸ் ஃபைல் பண்றாரு, சரி வழக்கு தொடுத்த நபர் அப்படின்னு நான் போட்டுக்கிறேன், ரெண்டும் ஒரே மீனிங் தானேன்னு சொல்லலாம். ஆனா அதுக்குன்னு ஒரு லீகல் டேர்ம் இருக்கும், அதான் யூஸ் பண்ணும். வாதி, அதான் நம்ம போட்டாகணும். பிரதிவாதி, அந்த வழக்கு தொடுத்ததுக்கு பதில் சொல்றவர்னு சொல்ல முடியாது நம்ம. சரி, எதிர் தரப்பினர்னு போடலாமான்னா அதுவும் பண்ண முடியாது. என்ன லீகல் டேர்மோ அதுதான் போடணும். நெக்ஸ்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் த சூட். இப்போதான் சம்மனிங், அதுக்கப்புறம் வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்றாங்க, தென் இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்றாங்க, ஆஃப்டர் செட்டில்மெண்ட் ஆஃப் இஷ்யூஸ் இதுக்கு போறாங்க, எவிடன்ஸ் இருக்கு. இந்த ஸ்டேஜஸ்க்கு இருக்குல்ல, இந்த மாதிரி என்கொயரினா என்ன, இன்கொயரினா என்ன, ட்ரையல்னா என்ன, கொஸ்டின் ஆஃப் சென்டென்ஸ்னா என்ன, இந்த மாதிரி லீகல் டேர்ம்ஸுக்கு யூ ஹாவ் டு மெயின்டைன் ஒரு அந்த ஸ்டாண்டர்டான இதை நீங்க மெயின்டைன் பண்ணும். தென் கைண்ட்ஸ் ஆஃப் சூட் மாத்திட்டே இருக்க முடியாது. மணி சூட்னா என்ன, மார்ட்கேஜ் சூட்னா என்னன்ற நேம்ஸ்க்கு அந்த லீகல் டேர்ம் யூஸ் பண்ணும். தென் கோர்ட்டோடைய நேம்ஸ், டிஸ்ட்ரிக்ட் முன்சிஃப்க்கும் நீங்க ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்டுக்கும் ஒரே நேம்ஸ் போட முடியாது. அப்புறம் டெசிக்னேஷன், அசிஸ்டன்ட் இன்ஜினியர், எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர், மேனேஜிங் டைரக்டர், மேனேஜிங் பார்ட்னர் ஆஃப் த ஃபர்ம், இதெல்லாம் அந்த பார்ட்டிஸோட கேரக்டர்ல வரும். அதுவும் நம்ம தெளிவா போடணும். அப்புறம் சட்டங்களோட பெயர், இப்போ எம்ஆர்டிபி ஆக்ட் அப்படின்னா, காம்படிஷன் ஆக்ட் அப்படின் போது யூ ஹாவ் டு யூஸ் வாட் இஸ் ஆக்சுவலி கிவன், ஆல்ரெடி என்ன இதை வந்து கொடுத்துருக்காங்களோ அஃபிஷியலா அதை தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் இதை மட்டும் படிச்சா போதும்னு சொல்ல மாட்டேன், ஆனா இதை கவர் பண்ணாலே பெரிய விஷயம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா தான் இதை கொடுத்துருக்கேன். பார்ட்டிஸ் கேரக்டர்ஸ் வரும்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கெல்லாம் இது. ஸோ தென் ஐ கேவ் அ ப்ராக்டிஸ் கொஸ்டின் ஃபார் த பீப்புள், பட் டுடே ஐம் நாட் கோயிங் டு டூ தட் பிகாஸ் எனக்கு தெரிஞ்ச சம் ஆஃப் தெம் ஹேவ் ஆல்ரெடி attended, I think, or today it's not correct to start the practice question, I feel, because அது வந்துட்டு ஒரு கிளாஸ்ல எல்லாம் காம்ப்ரிஹென்சிவா கவர் ஆகணும்னு அது போட்டது. பட் இப்போ நீங்க எங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஆயிட்டீங்க, உங்களுக்கு நாங்க தனித்தனியாக கவனம் கொடுக்கணும். இப்போ எடுத்த உடனே இந்த இது கொடுத்து எங்க டிரான்ஸ்லேட் பண்ண பார்ப்போம் அப்படின்னு சொல்றது இட் இஸ் நாட் ஃபேர். பட் ஐ ஹாவ் அ ப்ராக்டிஸ் கொஸ்டின் டெஃபினெட்லி. அதுக்கு முன்னாடி எங்கெல்லாம் போய் படிக்கலான்ற சோர்சஸ் சொல்லிடுறேன். டெஃபினட்டா நீங்க கிளாஸ் அட்டன் பண்ணணும். அந்த அட்டன் பண்ணி நீங்க எடுக்கிற நோட்ஸ் முக்கியம். அதை தாண்டியும் நீங்க எடுக்கிறோம். இப்போ இன்னைக்கு படிச்சுட்டு போறீங்க, இன்ட்ரெஸ்ட் வந்துடுது, சரி அந்த டிக்ஷனரி எடுப்போம், இல்ல ஒரு ஜட்மெண்ட் எடுத்துட்டு நாமளே பண்ண ஆரம்பிப்போம்னு சொல்லி நீங்க ஒரு நோட்ஸ் போடுறீங்கல்ல, அதுதான் ரொம்ப முக்கியம்.
இப்போ கையில பெரிய லா டிக்ஷனரி, லா என்சைக்ளோபீடியா வாங்க முடியாதவங்க ஃப்ரீயாவே ஆட்சி சொல்லகராதி இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்புறம் மெட்ராஸ் ஹைகோர்ட் வெப்சைட்ல பப்ளிகேஷன்ஸ்க்கு கீழே தீர்ப்பு திரட்டுன்னு இருக்கும். அதுல ஒரு ஒரு இதுலயுமே எடிஷன்லயுமே சட்ட சொல்லகராதின்னு பின்னாடி வரும், அதை எடுத்துக்கலாம். இது வந்து லீகல் டேர்ம்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு. டெபாசிஷன்ஸும் ப்ளீடிங்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை பார்த்துக்கணும். தென் நிஜமா நீங்க இப்ப ப்ராக்டிஸ் போறீங்க இல்ல இன்டர்ன்ஷிப்க்கு போறீங்க அப்படின்னா அங்க கேஸ் கட்டு கொடுக்குறாங்கல்ல, அதுதான் நமக்கு டெபாசிஷனுக்கும் ப்ளீடிங்க்கும் இருக்கிற சோர்ஸ். சூப்பரான சோர்ஸ் அதுதான். இப்ப டீட் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்னா என்னது? இதெல்லாம் கன்வேயன்ஸ்க்கு இப்போ பவர் ஆஃப் அட்டார்னி, சேல் டீட், பர்ச்சேஸ் டீட், போத் ஆர் சேம், மார்ட்கேஜ் டீட், ரெசீட், அட்ஜுடிகேஷன் இதெல்லாம் வருது இல்லையா? ஸோ இந்த டீட் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கு அதுவும் ஒன் ஆஃப் த இது இல்ல, டாக்குமெண்ட்ஸ் அப்படின்றதும் ஒன் ஆஃப் த செக்மெண்ட்ஸ் இன் டிரான்ஸ்லேஷன் பேப்பர். அதுக்கு என்ன பண்ணோம்னா, ப்ராக்டிஸ் பண்றதுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் படிச்சு நோட்ஸ் எடுக்கிறதுக்கு டிஎன் ரெஜினேட் இருக்குல்ல, ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் வெப்சைட், அதுலயும் போகலாம். ஜட்மெண்ட்ஸ் படிக்கிறதுக்கு எது எப்படி டிரான்ஸ்லேட் பண்றாங்கன்றத லேர்ன் பண்ணணும். நானாவே டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு யாராவது கரெக்ட் பண்ணுவாங்க, அதுல இருந்து கத்துக்கலாம்னா அது கரெக்ட் கிடையாது. ப்ராப்பரா ஃபர்ஸ்ட் கத்துக்கோங்க, தென் யூ கேன் ப்ராக்டிஸ். அந்த ப்ராப்பரா கத்துக்கிறதுக்கு தான் நம்ம தீர்ப்பு திரட்டுன்றது இருக்கு. அதுல எப்படி இருக்கும்னா, சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் அது அது ஏன் அதில் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்றேன்னா, தட்ஸ் ஆக்சுவலி மெட்ராஸ் ஹைகோர்ட்ஸ் பப்ளிகேஷன். ஓகேங்களா? அந்த பிரஸ்ல இருந்தே வர்றது. ஸோ தட் இஸ் தி ஆத்தென்டிக் ஒன். அதுல ஒரு ஜட்மெண்ட் எடுத்துக்கிறீங்க, அந்த ஜட்மெண்ட்ல சைட்டேஷன் கொடுத்துருப்பாங்க, ஏஆர் இதுலயோ இல்ல எஸ்சிசிலயோ இல்ல ஈவன் தென் அது ரெண்டுத்துலயுமே உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் இல்லைனாலும் நீங்க ஆன்லைன்ல இந்தியன் கானூன்லயே அது கிடைச்சிடும். எடுத்து வச்சுக்கிறீங்க. ஜஸ்ட் டேக் ஒன் பேராகிராஃப். அது எப்படி தமிழ்ல கொடுத்துருக்காங்க, ஒரிஜினலா இங்கிலீஷ்ல எப்படி இருந்துச்சுன்றத நீங்க டிசெக்ட் பண்ணுங்க. டோன்ட் ஜஸ்ட் ரீட், டிசெக்ட்னா அதை ஃபுல்லா கூறு போட்டு பாருங்க. வார்த்தைகளை எப்படி பிரிச்சிருக்காங்க, எப்படி எந்த வார்த்தை என்னவா மாறி இருக்கு, இப்படி ஆரம்பிக்கிற சென்டென்ஸ் இவங்க எப்படி கொண்டு போறாங்க, இதெல்லாம் நீங்க டிசைட் பண்ணிக்கணும். ஸோ லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு தீர்ப்பு திரட்டும், ப்ராக்டிஸ் பண்றதுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஆஸ் வெல் அஸ் ஈ-கோர்ட் ஜட்மெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஏன் நான் இந்தியன் கானூன் ஜட்மெண்ட் எடுக்கக்கூடாதா அப்படின்லாம் கேட்டா அதுவும் தாராளமா எடுத்துக்கலாம். ஆனா லோயர் கோர்ட் ஜட்மெண்ட்ஸ் வந்து நான் இந்தியன் கானூன்ல அவ்வளவா பார்த்தது இல்லை. டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லாம் கொஞ்சம் பார்த்திருக்கேன், பட் நாட் மச். உங்களுக்கு வேண்டியது என்ன? ஆஸ் அ சிவில் ஜட்ஜ் கேண்டிடேட்டா நீங்க எழுத போறது டிஸ்ட்ரிக்ட் முன்சிப் அண்ட் ஜேஎம் கேடருக்கு தான். அதனால நாம என்ன மாதிரி கேசஸ் பார்ப்போமோ அதுக்கான ஜட்மெண்ட்ஸ் நமக்கு படிச்சு பழகுனா ஒரு இது இருக்கு. இல்ல லீகல் டேர்ம்ஸ்க்கு கத்துக்கிட்டு அதுக்கு தானே பண்ண போறேன் நானு, எதுக்கு அதை படிக்கணும்னு கேட்டீங்கன்னா, இப்போ நீங்க டிரான்ஸ்லேஷனுக்காக அந்த இது படிச்சீங்கன்னா இந்த ஈ-கோர்ட் ஜட்மெண்ட்ஸ், தட் சேம் சோர்ஸ் கேன் பி யூஸ்டு ஃபார் யுவர் ஜட்மெண்ட் ரைட்டிங் பேப்பர். கிரிமினலுக்கும் சிவிலுக்கும் தனித்தனியா பேப்பர் இருக்குல்ல, அதுக்கும் யூஸ் ஆகும். நீங்க எடுக்கிற சோர்ஸ் இதுக்கும் யூஸ் ஆகும். மற்றபடி ஆக்சுவலா நான் இது வரைக்கும் பார்த்த கொஸ்டின் பேப்பர்ல எல்லாம் ஒரு நார்மல் லோயர் கோர்ட்டோட இதை கோட் பண்ணி நான் பார்த்தது இல்ல. ரைட் டு பிரைவசி, அப்புறம் சபரிமலா, இந்த மாதிரி ஃபேமஸான ஜட்மெண்ட்ஸோடைய எக்ஸப்ட் தான் கொடுப்பாங்க. மை பாயிண்ட் இஸ், எனிவே அதெல்லாம் நீங்க படிக்க தான் போறீங்க. ஏன்னா நீங்க எம்எஸ்சி பப்ளிகேஷன் அந்த தீர்ப்பு திரட்டுல படிக்கும் போது சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட், ஹைகோர்ட் ஜட்மெண்ட் தான் ரிப்போர்ட் ஆயிருக்கும். அதுல அதை பேஸ் பண்ணி தான் படிக்க போறீங்க. தட்ஸ் ஃபைன். பட் உங்களுக்கு ஒரே ப்ராசஸ்ல ரெண்டு விஷயம் கவர் ஆகணுமே அப்படின்றதுக்காக நான் ஈ-கோர்ட்ல இருந்து எடுத்துக்கோங்க, லோவர் கோர்ட் ஜட்மெண்ட் பாருங்க, சாரி சபார்டினேட் கோர்ட் ஜட்மெண்ட் பாருங்க அப்படின்றத சொன்னேன். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் த பாத்தீங்கன்னா பப்ளிகேஷன் இருக்கும், மெட்ராஸ் ஹைகோர்ட் வெப்சைட் இது. யூ கேன் சி, ரெகுலரா அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. தென் திஸ் இஸ் த அனதர் சோர்ஸ் தட் ஐ ரெஃபர்ட் ஃபார் டீட், இன்ஸ்ட்ருமெண்ட். அதுக்கெல்லாம் தமிழ் வெர்ஷனும் இருக்கும், இங்கிலீஷ் வெர்ஷனும் இருக்கும். இது வந்து அஃபிஷியலா தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல போடுறது. இங்க என்ன நீங்க கவனிக்கணும்னா, இந்த விற்பனை ஆவணம் இருக்குல்ல, தமிழ்ல இருக்கு இங்கிலீஷ்லயும் இருக்குன்னு, ரெண்டுமே எக்ஸாக்ட் டிரான்ஸ்லேஷனா இருக்காது. தமிழ்ல இந்த டீடை நாங்க எப்படி எழுதுவோம் அப்படின்றது இருக்கும், இங்கிலீஷ்ல இந்த டீடை எப்படி போடுவாங்களோ அது இருக்கும். அவ்வளவுதான். ரெண்டுமே ஒரு மாதிரி ஈக்குவலண்டா இருக்குமே ஒழிய எக்ஸாக்ட் டிரான்ஸ்லேஷனா இருக்காது. பட் இட்ஸ் நாட் அன் இஷ்யூ. நம்ம இதை பார்த்தே ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இன்னும் பெட்டராவே நீங்க கூட டிரான்ஸ்லேட்டும் பண்ணலாம். இதை என்ன இங்கிலீஷும் தமிழும் ஒரே மாதிரி இல்லை அப்படி பண்ண முடியும், இதை வேற மாதிரி நினைச்சீங்கன்னா யூ கேன் டூ தட் ஆல்சோ. பட் இதுல சின்னதா ஒரு ஃப்ரீடம் இருக்கு. என்னது, எக்ஸாக்ட் வார்த்தைக்கு வார்த்தை பண்ற மாதிரி அந்த எதிர்பார்ப்பு இருக்காது. ஈவன் வித்வுட் தட் ஓரளவுக்கு ஈக்குவலண்டா நீங்க போட்டீங்க அப்படின்னாலே போதும். ஆனா என்ன ஒண்ணு, அந்த ஃபார்மேட் ஆஃப் த இது இருக்குல்ல, இங்க இத பாருங்க, இந்த எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னாலே தெரியும். நீங்க ஒரு ப்ளீடிங் எழுதுறதும் டெபாசிஷன் எழுதுறதும் டீட் எழுதுறதும் ஒண்ணு கிடையாது, அதோடைய ஃபார்மேட் மாறுது.
ஓகே, அதனால you have to adhere to that format, that kind of sentence formation. You have to use the particular words that are used here: exclusive enjoyment, sole and absolute owner. இது எல்லாமே அங்க வரணும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல கவர் பண்ணிருந்தோம், இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்ல. நவ் ஐ ஹவ் given a recap as well as ஒரு எவ்வளவு தூரம் இதுக்குள்ள டீடைல்டா போக முடியுமோ கொடுத்தாச்சு. ஓகே, I'll pause screening. Then we can go to the second class. ஏன் ப்ராக்டிஸ் கொஸ்டின் கொடுக்கலனா, நீங்க இப்பதான் ரெகுலரா படிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க, இந்த டைம்ல வந்துட்டு எடுத்தோடனே ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொன்னா இது கரெக்டா இருக்காதுன்னு பட்டுச்சு. இந்த அனோட்டேஷன்லாம் ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணிட்டு வரேன். ஓகே, டன். ஓப்பன் ஆகுதான்னு சொல்லுங்க. ஓகே, ஓப்பன் ஆகுதுன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டோமா? இதெல்லாம் ஞாபகம் இருக்கா? இதே தான் இப்போ பார்த்தோம். இந்த ப்ரீ ரிக்விசைட்டை தான் இன்னைக்கு நாம கவனிக்க போறோம். சரிங்களா? ஸோ இன்னைக்கு எவ்வளவு தூரம் நம்மளால லீகல் வேர்ட்ஸ் கவர் பண்ண முடியுதோ நான் பண்றேன். அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் தான் நீங்க பண்ணிக்கணும். ஆட்சி சொல்லகராதி வச்சோ இல்லைன்னா இது வச்சோ. ஐ திங்க் இட்ஸ் பெட்டர் டு கிவ் சம் டெஸ்ட். நான் டெஸ்ட் கொஸ்டின்ஸ் அனுப்புறேன் குமரேசன் சாருக்கு. இல்லைன்னா நான் இப்பவே டிக்டேட் பண்றேன். இந்த இது முடிச்ச உடனே யூ ஹாவ் டு நோட் தட் அண்ட் தென் அதுக்கான ஆன்சர்ஸ் எழுதி அனுப்பணும் குரூப்ல. ஓகேங்களா? அல்லது வேற எப்படி உங்களுக்கு ரெகுலரா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்களோ ஆர்கனைசர்ஸ் அந்த மாதிரி பண்ணுங்க. பட் டேக் நோட்ஸ் அண்ட் டேக் டெஸ்ட் ரெகுலர்லி. ஓகே, அழகா இப்போ வந்துட்டு என்னென்ன வேர்ட்ஸ்ன்னு அப்ப காட்டணும்ல, பிளேன்டிவ், கேவியேட்டான்னு அந்த மாதிரி இப்ப காட்டலாம். பட் நான் காட்ட போறது இல்ல ஸ்கிரீன்ல. ஐம் நாட் கோயிங் டு டிஸ்பிளே த வேர்ட்ஸ். ஐம் கோயிங் டு டெல், யூ ஆர் கோயிங் டு நோட். ஓகே, இப்போ நிறைய வேர்ட்ஸ் இருக்கே, ஒரு லட்சக்கணக்கான வேர்ட்ஸ் இருக்கே, எப்படி படிக்கிறதுன்ற டவுட் வரும்போது நமக்கு எப்பெல்லாம் ஒரு விஷயம் நிறைய இருக்குன்னு தோணுதோ அப்பெல்லாம் கொஞ்சம் ஓவர்வெல்ம் ஆயிடுவோம். அதுவே நம்ம டிமோட்டிவேட் பண்ணும். அதுக்காக தான் இந்த மாதிரி பிரிச்சு படிக்கலாம்னு சொல்றேன். அதுல ஒரு நார்மலா ஒரு ஜட்ஜ்மெண்ட்ல என்னென்ன கேரக்டர்ஸ் வருவாங்க சொல்லுங்க. முதல்ல ஒரு கேரக்டர் வரும், ஜட்ஜ்ன்ற கேரக்டர். அடுத்த கேரக்டர் யாரு? ஃபைல் பண்ணவங்க யாரு, அவங்களுக்கு அகேன்ஸ்டா இருக்கவங்க யாருன்ற கேரக்டர் வரும். அதுக்கப்புறம் அந்த டிஸ்பியூட்டை யாரெல்லாம் பண்ணாங்கன்ற கேரக்டர்ஸ் வரும். உள்ள 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 அந்த கேஸ்க்கு ஏத்த மாதிரி மாறும். கூட்டு குடும்ப இதெல்லாம் ஒரு மாதிரி கேரக்டர்ஸ் வரும். இல்ல ஒரு கிரிமினல் கேஸ்னா அதுக்கு அக்கம்ப்ளிஸ் கொஞ்சம் பேர் வருவாங்க. இந்த மாதிரி அதுக்கான கேரக்டர்ஸ் வரும். தென் கேரக்டர்ஸ் மாதிரி பார்த்துட்டோமா? இப்போ தீம் வச்சு பார்க்கணும். தீம்னா என்ன, ஆக்சுவலி என்ன ஆக்ட பத்தி பேசுறாங்க. இப்போ எதுக்கு நான் இங்க தீம் இந்த இதெல்லாம் சொல்லியிருக்கேன்னா, இதெல்லாம் சினிமாக்கு நம்ம யூஸ் பண்ற ஒரு மூவி வாட்ச் பண்ணும்போது நாட் ஆஸ் அ நார்மல் ஆடியன்ஸ், பட் அது ஒரு ஆர்ட்டா சீரியஸா பாக்குறவங்க இருப்பாங்கல்ல, ஒரு மூவி பஃப் அப்படி பாக்குறவங்க இப்படிதான் பார்ப்பாங்க. இந்த கேரக்டர்ஸ் எப்படி பண்ணிருக்காங்க, வாட் இஸ் த தீம் ஆஃப் த ஃபிலிம், அதுல என்ன மாதிரி டிஸ்பியூட்ஸ் எல்லாம் வந்திருக்கு, எப்படி சீன்ஸ் இன்டர்லிங்க் ஆகுது, எப்படி ரிசால்வ் பண்றாங்க, இந்த மாதிரி எல்லாம் பார்ப்போம்ல. அந்த மாதிரி நீங்க இதை அப்ரோச் பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஸோ கேரக்டர்ஸ் பற்றி சொல்லியாச்சு. அடுத்தது தீம் அப்படின்னு நம்ம சினிமாக்கு எப்படி சொல்லுவோமோ இதுக்கு எப்படி நான் சொல்றேன்னா, இது வந்து என்ன மாதிரி டைப் ஆஃப் சூட், இது வந்து ஒரு மணி சூட்டா, இல்ல ஒரு டிக்ளரேஷன் இன்ஜெக்ஷன் சூட்டா, இல்ல ஒரு ரெக்கவரி ஆஃப் அந்த பொசஷன் ரெக்கவரி பண்ற சூட்டா, இல்ல இது வந்துட்டு ஒரு ஈஸ்மெண்ட் ரைட்டுக்கான இதுவா அப்படின்ட்டு அந்த தீம் என்னவோன்னு பார்க்கணும். சர்க்கம்ஸ்டான்ஸ் அண்ட் டிஸ்பியூட், எந்த மாதிரி சூழ்நிலையில இந்த சுச்சுவேஷன் நடக்குது, அவங்களுக்குள்ள இருக்க டிஸ்பியூட் ஆக்சுவலா என்ன, இதுக்கும் ஸ்பெசிபிக் கீவேர்ட்ஸ் இருக்கும். லைக் இப்போ டிஃபெண்டன்ட் வந்து பிளேன்டிஃப் வந்து பீஸ்ஃபுல் என்ஜாய்மெண்ட்ல இருக்காரு, ரொம்ப வருஷமா வாழ்ந்துட்டு இருக்காரு. அப்போ டிஃபெண்டன்ட் வந்து தொல்லை செய்யறாரு அப்படின் போது நம்ம அதை எப்படி போடுவோம்? அப்போ ஒவ்வொரு தடவையும் டிஃபெண்டன்ட் யோசிச்சு பண்ணுவோமா? ஒரு லைனுக்கும் டிஃபெண்டன்ட்னா பிரதிவாதி, பிரதிவாதி என்ன பண்ணாரு, தொல்லை கொடுத்தாரா, ஹி கேவ் டார்ச்சர், நோ ஹி டிஸ்டர்ப்டு திஸ் பர்சன், நோ he interfered with the peaceful possession and enjoyment of the property. அது படிச்ச உடனே டக்கு நமக்கு வரணும். ஸோ அதுல எந்த மாதிரி சூட்ல என்ன மாதிரி டிஸ்பியூட் இருக்கு அப்படின்றது கவனிப்போம். தென் இன்டர்லிங்க், ஒரு சென்டென்ஸ்க்கும் இன்னொரு சென்டென்ஸ்க்கும் எப்படி கனெக்ட் பண்றாங்கன்றது கவனிப்போம்.
ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸை நம்ம பிரிச்சு நம்ம படிச்சுட்டோம் அப்படின்னா இட் வில் பி ஈஸி. ரொம்ப ஓவர்வெல்மிங்காலாம் இருக்காது. ஜாலியா படம் பார்க்கும்போது இந்த இது நடந்துச்சு இப்படிலாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி பார்க்கணும். இல்ல இதுவே எனக்கு நான் படமே அப்படி பார்க்க மாட்டேன், அப்படி படிக்கிறது மட்டும் தான் அப்படி பண்ணுவேன், இதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டப்பா அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதை ஒரு மெத்தடாவும் படிக்கணும், படிக்கிறது ஒரு மெத்தடாவும் பண்ணணும்னா இட் வில் பி டிஃபிகல்ட். நார்மலா அப்படி பண்றவங்களுக்கு நான் இதை சொன்னேன். ஸோ இதுக்குன்னு நான் தனியா இந்த மெத்தடையும் படிக்கணுமானா வேண்டாம். அதுக்கு பதில் நம்ம ஜான்ரா வச்சு பிரிச்சுப்போமா? ஜான்ரானா என்ன? ஜான்ரான்றது ஃபிலிம் மேக்கிங்ல வேற. இங்க நம்ம ஜான்ரான்னு என்ன சொல்றேன்னா, என்ன மேஜரான அதுல ஸ்டாச்சுட் இதுவாகுது, நிறைய ஸ்டாச்சுட் உள்ள வரும். ஒரு சூட்டோ இல்ல ஒரு கேஸ் எடுத்தீங்கன்னா மெயினா இது என்ன, கான்ஸ்டிடியூஷனா? கான்ஸ்டிடியூஷன்ல அந்த புக் எடுத்துக்கிறீங்க, அதுல என்ன மாதிரியான வர்ற வேர்ட்ஸை எப்படி எல்லாம் டிரான்ஸ்லேட் ஆகுதுன்னு பாக்குறீங்க. ஸோ கான்ஸ்டிடியூஷன் ஸ்டாச்சுட் ஐ மீன் பேர் டெக்ஸ்டா பாத்துடுறீங்க. தென் ஜட்மெண்ட்ல பாக்கணும்ல, அப்போ டபிள்யூபி அண்ட் எஸ்எல்பில வர ஆர்டர்ஸ் எல்லாம் பார்க்க போறீங்க, அப்படி பார்க்கணும். நெக்ஸ்ட் வேற என்ன வரும்? சிபிசின் போது சிவில் ஜட்மெண்ட்ஸ் பாக்குறீங்க. ஸோ இந்த மாதிரி ஜான்ரா வச்சு, அதாவது அந்த எந்தெந்த ஸ்டாச்சூட் அப்படின்றத வச்சுட்டு ஸ்பெசிபிக் ரிலீஃப் என்ஐ ஆக்ட், இந்த மாதிரி ஆக்ட் பிரிச்சுட்டு நீங்க அதுல இருந்து இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது என்னது, ஒரு டிக்ஷனரி எடுத்துக்கிட்டு அதுல இருந்து கான்ஸ்டிடியூஷனா பிரிங்க, சிபிசியா பிரிங்கன்னு சொல்லல. யூ டேக் அ புக், அதாவது அந்த சப்ஜெக்ட் புக் எடுத்துக்கோங்க, டேக் அ கான்ஸ்டிடியூஷன் பேர் ஆக்ட், தென் கோ பை ஓகே ஃபர்ஸ்ட் வி த பீப்புள் ஆஃப் இந்தியா ஹேவிங் ரிசால்வ் டு சாலம்லி அப்படின்னு வரும்போது அந்த செக்யூலர்னா என்ன, டெமோக்ராட்டிக்னா என்ன, இதுக்கு எக்ஸாக்டா என்ன மீனிங் வருது அப்படின்றதுல தான் ஆரம்பிங்க. ஆஸ்க் அ கொஸ்டின் டு யுவர் செல்ஃப் அண்ட் கிவ் த ஆன்சர் ஆர் ஃபைண்ட் த ஆன்சர். இப்படிதான். ஓகே, இது வேற அடுத்த பேஜ் போனா மாற மாட்டேங்குது, கஷ்டம் அதே மாதிரி இருக்கு. இதுதான் நான் அந்த முன்னாடி கிளாஸ்ல காட்டியிருந்தேன். கேரக்டர்ஸ்னு சொன்னோம் இல்லையா, இதோ இவங்கெல்லாம் தான் வர கேரக்டர்ஸ். ஒரு சூட்டுக்கு ஒரு மாதிரி கேரக்டர் வரும். சரி, ஒரு டைப் ஆஃப் கேஸ்க்கு பிரிசனர், அண்டர் ட்ரையல் பிரிசனர், கேவியேட்டார், ஆப்போசிட் பார்ட்டி, கோ அக்யூஸ், கண்டெம்னர். கண்டெம்ட் பெடிஷன்ல கண்டெம்னர் வருவாங்க. கார்னிஷி, எப்போ வந்து இபி போடுறோம், அட்டாச்மெண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி போடுறோமோ அப்ப கார்னிஷின்ற ஒரு கேரக்டர் வரும். டெப்போனன்ட், இப்போ வந்து இது டிப்போஸ் பண்றாங்க, வேற தட் அனோட்டேட், டிப்போஸ் பண்றாங்கன்னு போது இல்ல ஒரு வில் எழுதுறாங்க, இல்ல ஏதோ ஒரு இது வில்ல டெஸ்டேட்டர் வருவாங்க, வேற வேற அஃபிடவிட் ஏதோ எழுதுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல வந்து டெப்போனன்ட்னு அவங்கள சொல்லுவோம். நெக்ஸ்ட் அப்பீல்லாம். ஸோ இந்த மாதிரி அந்த நேச்சர் ஆஃப் த லீகல் ப்ரொசீடிங்க்கு ஏற்ற மாதிரி கேரக்டர்ஸோட நேம்லாம் மாறும். இதுக்கு நம்ம சினானிமஸா எதையும் யூஸ் பண்ணக்கூடாது. என்ன வேர்டோ இந்த என்ன லீகல் டேர்மோ அதை தான் யூஸ் பண்ணணும். சரிங்களா? இந்த பிளேன்டிஃப்க்கு யாருக்கும் மீனிங் தெரியாமலாம் இருக்காது, வாதினா என்னன்னு மீனிங் தெரியாமலாம் இருக்காது. பட் இதுக்கு இதுதான் லீகல் டேர்ம், இதை தான் யூஸ் பண்ணி ஆகணும், மாத்தி யூஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? ஓகே.